வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இது கேம் டைம் கைஸ். இன்னைக்கு கேம் டைமில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மொபைல் கேம் எடுத்து ரிவ்யூ அண்ட் ரேட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கேமோட பேர் வந்து ஆர்ச்சர் ஆன்லைன். இதோட டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா 223 MB. ஸோ ரேட்டிங் வந்து 4.3 ஸ்டார். 4.3 ஸ்டார் வந்து நல்ல ரேட்டிங். சரி வாங்க இந்த கேம் ப்ளே பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கைஸ், என்னோடய சேனலில் வந்து ஸ்டாண்டர்ட் டீப் ஒரு எபிசோட் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வாங்க கேம் ஆரம்பிக்கலாம். லோடிங் கம்ப்ளீட்டட். ஓகே கைஸ், நம்ம ஆப்பனண்ட்டை ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்பர் டர்னா கோப்படாத. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஏரோவை கரெக்டாக அவன் மேலே அடிக்கணும் கைஸ். கரெக்டாக போகுமா? ஆஹா, எங்கேயோ போயிடுச்சு. ஓகே, இப்போ அவன் டர்ன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் டைம் போகுது. இந்த டைம் முடியறதுக்குள்ளே அவன் வந்து அந்த அம்பை விட்டுடணும். ஆஹா, என்ன இது லேசரா? என்ன லேசர்லாம் வச்சு வருது கைஸ்? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது அழுத்துனா ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் அங்கே இருக்கான்னு. இப்போ இங்கேருந்து ஏம் பண்ணுறது ஈஸியாச்சு. ஓகே, நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த ஜூம் அவுட் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம ஏம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜூம் இன் ஆகிடுது. ஸோ ஏன்னா அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக போன இது பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு விட்டோம். அந்த எல்லோ கலர் வளர்க்குறது பார்த்தீங்கன்னா அது போன வாட்டி நம்ம ஏம் பண்ணது. இந்த வாட்டி கொஞ்சம் கீழே, ஏன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் தள்ளி போந்துச்சு, கீழே வச்சுக்கிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். ஹெட் ஷாட் வந்திருக்கு இல்லைனா. சரி வா அடி பார்த்துக்கலாம். என்ன ஐயா ஒர்க் அவுட்லாம் பண்ணின்னு இருக்கா? ஏய் சிங்க பார்த்தீங்களா, அடிச்சா லேசர் வருது. ஏய் என்ன இது? கண்ணாடி போட்டா நீ பெரியாளாடா. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக அடித்ததோட கொஞ்சம் கீழே ஏம் பண்ணி அடிக்கிறோம். ஹெட் ஷாட். ஓ ஷீல்டு இருக்கா? ஷீல்டு இருக்குது கைஸ். அப்போ அந்த ஷீல்டை உடைச்சாதானா? என்னடா இது, என்ன அம்புடா இது? ஏதோ முள்ளு செடி மாதிரி இருக்கு. அந்த கள்ளி செடி மாதிரி இருக்கு கைஸ். ஆஹா, பார்த்தீங்களா பட்டோனை சதுருது. அப்போ நான் மேலே பட்டா லைஃப் குறைய நினைக்கிறேன். எப்படி அவனுக்கு டிஃப்ரெண்ட் அம்பெல்லாம் கிடைக்குது? வாங்க இந்த வாட்டியும் நான் முடிச்சிடறேன்டா. குறி வச்சா ஏற விழணும். அந்த ஷீல்டு இருக்கு கைஸ், ஷீல்டை முதல்ல உடைக்கணும். ஹெட் ஷாட்டு. மனுஷனாடா நீங்கெல்லாம். ஐயோ காண்டாயிட்டான். வா முடிஞ்சா டச் பண்ணிப்பாரு. என்னது ஒன்றும் இல்லையா? ஏதாச்சும் பண்ணுறா வாடா, முடிஞ்சா அடிச்சு பாடுறா என்ன. சிங்கத்திலாம் வாத்து போகுது. ஏமிங் ரொம்ப மோசமாக இருக்க வந்து. லாஸ்ட்டாக இங்கே வச்சு அடித்தோமோ, அப்போ அங்கேயே வச்சு அடிக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். ஆஹா, கோவப்பட்டான் கைஸ். அந்த கள்ளி செடி அம்ப எடுத்துட்டான். வார்ம்அப்லாம் வேற பண்ணுறான். நம்ம பறந்துடல. டே அடிச்சிடாத. அப்பா, ஸ்பெஷல் நம்ம வச்சு அடிச்சிட்டான். ஷீல்டு தான் பட்டது. ஓ நம்ம லைஃப் கம்மியாக இருக்கா? ஓ இது லைஃபு, இது ஷீல்டோட லைஃபு. நம்ம லைஃப் குறைஞ்சிச்சு கைஸ். ஓ காலில் பட்டதுனால ஷீல்டு லைஃப் குறையாமல் நம்ம லைஃப் குறைஞ்சிச்சு கைஸ். இந்த வாட்டி விடக்கூடாது, முடிச்சே ஆகணும். நம்ம டச் பண்ணிட்டோம். ஓ ஷீல்டு உடஞ்சிருச்சு. மறுபடியும் அதே எடுக்கிறானே. பண்ணு ஏதாச்சும் பண்ணு. பில்டப்லாம் எவையாக தான் இருக்குது. வேஸ்ட்டு கைஸ், அவன் வேலைக்கு ஆக மாட்டான். அவன் ஷீல்டு உடஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த வாங்கிக்கோ. வா கழுத்துலேயே சர்விச்சு கைஸ். ஸோ அவன் லைஃப் பார்த்தீங்கன்னா 20 தான் இருக்குது. முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இந்த டர்னில் நம்ம முடிச்சிடலாம். எங்கேயோ போகுது. டம்மி தான் கைஸ் இவன். நான் ஏதோ கொஞ்சம் டெரராக இருப்பான்னு பார்த்தா டம்மி தான். இவன் டம்மி தான் போட்டிருக்கு. ஃபைனல் டச். ஹெட் ஷாட்டு. எப்படி காலி கைஸ். அவன் கதையை முடிச்சிட்டோம். விக்டரி. ஓ நெக்ஸ்ட் ரவுண்டா? டிஃபிட்டட். ஓ இவனும் ஒரு பிளேயர் கைஸ். இங்கே பார்த்தீங்களா குட்டான இருக்குது ஆன்லைனில். ஸோ இது ஆர்ச்சர் ஆன்லைன்னால ஆன்லைன் பிளேயர் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்துருக்கு. இங்கே
ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம நேமே போடணுமா? ஜிடிடி கேம் டைம் தமிழ் கிஃப்ட் ஃபார் யூ. ஓ 500 காயின் கிடச்சிருக்கு கைஸ். யுவர் ட்ரைனிங் இது. யுவர் ட்ரைனிங் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே கைஸ், ட்ரைனிங்னால தான் கொஞ்சம் டம்மியாக வந்திருக்காங்க. சரி ஓகே, அதுக்கே 500 காயின் கிடச்சிருக்கு. இந்த காயின் வச்சு என்ன பண்ணுறது? 500 ஆட் ஆகிடுச்சு. டோட்டலாக 525. அப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட 25 இருந்திருக்கு. ஓ அந்த கிஃப்ட் இருக்குது பாருங்க, இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் நாவ். என்ன இது இலையா? ஓ 30 சேர்ந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளாகா, திருப்பியும் இலை வந்திருக்கு. அப்கிரேட் அவைலபிள். ஓ இதில் போய் தான் அப்கிரேட் பண்ணுமா? கைஸ் இங்கே பார்த்தீங்களா நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட்டான அம்பங்களாக இருக்குது கைஸ். இது பார்த்தீங்களா 40. இது என்னது இது? இங்கே அப்டேட் கேட்குது. கேட் கர்ஸான் லெவல் 1. கைஸ் அவன் வச்சுருந்தான் பார்த்தீங்களா அந்த கள்ளிச்செடி அம்பு, அது நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணியாச்சு. ஓகே பேக் போயிடணுமா? கேரக்டர் லெவல் அப் பவர் கேன் பி இன்க்ரீஸ் பை அப்கிரேடிங் பூஸ்ட். ஓகே கைஸ், நம்ம இந்த அம்பெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து லெவல், இங்கே 1 போட்டிருக்கிறதுலாம் ஃபஸ்ட் லெவல், இது வந்து செகண்ட் லெவல். இப்போ அப்டேட் பண்ணதுனால இதெல்லாமே ஃபஸ்ட் லெவலில் தான் இருக்குது. கீழே பார்த்தா பேக் தான் போகணுமா? ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு போகலாம். ப்ளே. இது என்னது? ஓ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேம்ஸ் இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கேம் வித் எ ஃப்ரெண்டு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து 1-on-1 ஆடிக்கலாம். இருக்குது கம்பீட் வித் எ ஃப்ரெண்ட் ஆன்லைன் ஆன் த சேம் டிவைஸ் ஆர் ஆன் த சேம். ஓகே, ஸோ மல்டிபிள் டிவைஸில் வந்து ஆன்லைன்லேயே ஆடிக்கலாம், இல்லை சேம் டிவைஸில் மாற்றி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி வந்து இவர் அம்பு விட்டோன்னே நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட மொபைலை கொடுத்துட்டு இப்போ அவர் அந்த சைடு வந்து அம்பு விடுவார். அது மாதிரி மாற்றி அடிக்கலாம் போல இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன்லைனு ப்ளே ஃப்ரீ. ஓ இது ரேவ் கேவ்னு ஒரு இது இருக்குது ஸ்டேஜ். இது லாக்கில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அன்லாக் ஆன் 550. ஸோ நம்மக்கிட்ட 400 தான் இருக்குது. 550னா இதை அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸோ மொத்தம் 3 தான் இருக்கா கைஸ்? இங்கே பார்த்தீங்களா கீழே மல்டிபிள் அம்புலாம் இருக்குது. ஓகே, இது வந்து நார்மல் அம்பு. ஓ இது ஃபயர் அம்பா? ஃபயர் ஏரோ போல இருக்குது கைஸ். இது வந்து அந்த கள்ளிச்செடி அம்பு விட்டான் பார்த்தீங்களா, பட்டோன்னே சதறிச்சு 3வது. இப்போ நம்மக்கிட்டே இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா அந்த லைட்னிங் நினைக்கிறேன், இந்த லேசர் மாதிரி இருந்ததுல. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை விட்டான் பாருங்க, லேசர் மாதிரி அட்டாக் இருந்துச்சு அது நினைக்கிறேன். ஓகே கைஸ், சரி வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இழுத்து என்ன நடுவில் ஏதோ சுற்றிட்டு இருக்கு. கொஞ்சம் லோவாக விடலாம் கைஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்போ அதை விட கொஞ்சம் கம்மியாக விடணும். ஆஹா, எய்மிங்லாம் பலமாக இருக்கே, அடிச்சிருவானோ? கம்மி தான் கைஸ். அவன் கொஞ்சம் கீழே எடுத்து இப்படி விட்டாவீங்களேன். ஷீல்டு அப்படிச்சு பரவாயில்ல. அவன் ஷீல்டு லைஃப் குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் இதில் உடஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஷீல்டு. ஆஹா, மாற்றிட்டான். மிஸ்ஸு. நெக்ஸ்ட்டு ஓ இங்கே நான் அம்பு இதை கிளிக் பண்ணோம். ஓகே கைஸ், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணால் நம்ம அம்பு எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இது எடுக்கலாமா? அந்த கள்ளிச்செடி அம்பு. ஸோ நம்ம டைம் வேறு போயிட்டுருக்கு. இந்த டைமுக்குள்ளே நம்ம அம்பை விட்டுடணும், இல்லைன்னா நம்ம டர்ன் முடிஞ்சிடும். இங்கே வச்சு எப்படி விடலாம்? அப்போ வந்துடுச்சு கைஸ். பவர்ஃபுல் போல இருக்காங்க அந்த அம்பு. நம்மள மாதிரி எவனே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறான். ஆஹா, 3 செத்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா ஏதோ ஒரு சிம்பிள் இருக்குது, இந்த பூத கண்ணாடி மாதிரி இருக்குது. ஓ இது அழுத்துனா வந்து ஓவரால் வியூ பார்க்கலாம் போல இருக்குது. நம்ம எனிமையும் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆங்கிள்லாம் செக் பண்ணிக்கலாம் போல இருக்குது. இங்கேருந்து அம்பு விட முடியுமா? ஓ கிளிக் பண்ணாலே கிட்ட வந்தது கைஸ். ஸோ ஏம் பண்ணும் போது இந்த வியூவிலேருந்து தான் ஏம் பண்ணணும். ஸோ வாங்க அதுக்கு அம்பை மாற்றிக்கலாம். நார்மல் அம்பே போதும், ஏன்னா ஷீல்டு உடஞ்சிடுச்சுல. கரெக்டாக அதே டைரெக்ஷனில் வச்சு விட்ருவோம். சென்டரா சொரி இப்படி வந்துருச்சு. பண்ணுறேன் என்ன பண்ணுறா, வாடா மோதி போடுறா. என்னடா பண்ணுற? உன் ஏம்ல தீயை தான் வைக்கணும். சிவ பார்த்தீங்களா, நம்மளை வந்து நக்குல் பண்ணுறான், எமோஜ் போட்டு நம்மளை கிண்டல் பண்ணுறான். அதுக்கு வந்து உனக்கு இதாண்டா பதில். நீ பண்ண வேலைக்கு ஹெட் ஷாட்ரா.
சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா ஹெட் ஷாட்டு. அவன் லைஃப் வந்து 25 இருக்கு கைஸ். பார்த்தீங்களா? அப்பா ஷீல்டு வச்சதுனால தப்பிச்சது. இந்த வாட்டி நான் முடிச்சிடுறாங்க கைஸ். ஹெட் ஷாட் 2 ஏற மாட்டிருக்கலாம். ஏய் 5 இருக்கு கைஸ் இன்னும் உனக்கு. ஹெட் ஷாட் போட்டு இன்னும் 5 இருக்கு. ஏய் போட்டுறாத. ஆஹா அந்த லேசர் அட்டாக் பண்ணிட்டாங்க கைஸ். பார்த்தீங்களா லேசர் அட்டாக் பண்ணால் நம்ம ஹெல்த்தும் போகுது ஷீல்டு லெவலும் போயிடுச்சு. இந்த வாட்டியை முடிச்சிடணும். போடுறான் போடா. 3 நம்ம மண்டல சரின்னு இருக்கு. 0 வெற்றி நமதே. ஓகே ஏன்னா 2 ஹவர்ஸா 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும் போல இருக்கு. சரி சரி கவலைப்படாத அடுத்தல பார்த்துக்கலாம். அப்பா காயின் அள்ளி கொடுக்குறாங்க, ஸ்டாரையும் அள்ளி கொடுக்குறாங்க. 400 காயின். ஓ யூ கேன் கிளைம் யுவர் ரிவார்டு. ஸோ அங்கே ரிவார்டை போய் பார்க்கலாம். நியூ லெவல். ஓ லெவல் 2வா? லார்ட் ஆஃப் த டிராகன்ஸா? டிராகன்லாம் எங்கடா இங்கே வந்தது? ஓகே கைஸ் யுவர் ப்ராக்ரஸா? ஸோ இது பேக் போக சொல்லுது. இதே என்னது நம்மளுக்கு வந்து ரிவார்டு கிளிக் பண்ண சொல்லுது. ஓ யார் யானே ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ என்ன? ஓ இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுமா? என்ன வருது பெட்டியில்? ஹெல்மெட் கைஸ். வா ஹெல்மெட்லாம் போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு ஓ பைக் ஹெல்மெட்டா? ஓகே பேக்கு. ஓ ஓகே கைஸ் இங்கே இருக்கு பாருங்க. இதை வச்சா ஹெல்மெட் போட்டுக்கலாம். அப்போ ஹெட் ஷாட் விழுந்தாவங்களா நம்மளுக்கு டேமேஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங் ஸ்டிக்மேன் ஆர்ச்சர். ஓ விளாட்னதுக்கே 50 டைமண்டா? சூப்பர். அள்ளி போடு. ஸ்டார்டர் ஆஃபர்லாம் வேணாங்க கைஸ். இங்கே பார்த்தீங்களா நம்பால? ஏன்டா நீங்கள் வேற கைஸ். இங்கே பார்த்தீங்களா நம்பால? ஓ நோ கைஸ் இங்கே பார்த்தீங்களா நம்பால? பக்காவை ஹெல்மெட் போட்டுட்டு நம்மளாம் வச்சுன்னு இருக்கோம். அப்போ நம்மளுக்கு ஹெட் ஷாட் வந்து விழுந்தாலும் நம்மளுக்கு ஹெட்டில் டேமேஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். என்ன ஆடா? A few moments later. ஓகே கைஸ் நடுவில் ஏர் வருது. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு 6 to 7 செகண்ட்ஸ் தான் வந்திருக்கேன் ஆடு. அதுக்குள்ளே ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். வாங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ப்ளே ஃபார் ஃப்ரீயாக ஆடுவோம். பறவை பறக்குது. உரம் போ சிக்கிடாத வந்து. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். கொஞ்சம் கீழே இறக்கி அடிச்சிருந்தா ஹெட் ஷாட் போட்டுக்கலாம். ஆஹா எடுத்த உடனே பார்த்தீங்களா? ஏய் என்னடா எம் பண்ணுற? டம்மி தான் போல இருக்கு. கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டா கைஸ். கொஞ்சம் கீழே வச்சு அடிக்கலாம். ஷீல்டு ஓகே ஷீல்டு டேமேஜ். சிரிக்கிறாங்க கைஸ்வா. டேய் மொட்டை தலையா என்னடா வேணும் உனக்கு? ஏய் சிங்கப்பா இந்த பறவையா மீனை பிடிச்சிட்டு போகுது. எப்பா லேசரு எங்கள் கிட்டேயும் எல்லாமே அடா இருக்கு. லேசரு எடுத்துட்டாங்க கைஸ். நான் லேசர் அவன் எப்போ லேசர் எடுத்தானோ ஏய் ஓரம் போ. அவன் எப்போ லேசர் எடுத்தாலும் அப்பயே நம்மளும் எடுக்க வேண்டியதான். கதைய முடிடா. புகையா போகுது உடம்புல இருக்குது. இந்த பறவைங்க வேற குறுக்கான எடுக்காம போயின்னு இருக்கு. என்னடா பண்ணுறா ஏதாச்சும்? எப்படியே எங்கேயே அடிக்க போகிற? அதுக்கு எதுக்கு சீனா போகிறோம்? போடு. அப்போ காலில் டேய் இந்த ஒரு ஷாட்டுக்கே இவ்வளோ சீனா உனக்கு. லேசர் வேணாம். அதில் ஷீல்டை உடைப்பேன். ஷீல்டு இந்த ஷாட்டில் உடைக்கிறேன்டா. கைஸ் 4ல் இருக்குது கைஸ் ஷீல்டு. நெக்ஸ்ட் ஷாட்டில் உடஞ்சிரும் போல இருக்குது. அது வரையும் நம்ம இருப்போமா? இவன் ஏமிங் கொஞ்சம் வீக்கு தான். சொன்னோம் பார்த்தீங்களா? நம்பி கைஸ் இவன். ஷீல்டை உட. ஏய் அந்த பறவை வந்து வாங்கிக்கணும் வந்துருச்சு கைஸ்.
பறவைங்களா உங்களுக்கு வேற இடமே கிடைக்கல போங்க அப்படி ஷீல்டு எடுத்துக்கீங்க. ஆஹா இருக்கிற பறவைகளா போடுத்தல்றா இல்லை கோவம் வேற இவனுக்கு. வா வா தேங்க்ஸ் தான். இப்போ முடிக்கிறேன்டா அவன் கதையை. அடைச்சே இப்பயாச்சும் ஏதாச்சும் பண்ணடா. கைஸ் புது ஆயுதத்தை எடுத்திருக்கான். அந்த ஃபயர் ஏரோ இருக்கு பார்த்தீங்களா? அடிச்சிருவானோ? அப்போ ஜஸ்ட் மிஸ் எரியுது அந்த இடம். ஏடா வெள்ளை கடி காமிச்சிட்டு அதுக்குள்ள. வா 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 இந்த ஆக்டி இந்த லேசர் பீம் வச்சு கதையை முடிச்சுக்கலாம். ரொம்ப அடிட்டான் அவன். பறவைங்களாம் உழுது. டம்மி பீஸாக இருக்கலாம் முடிச்சிடலாம் பார்த்தா நம்ம ஏமிங் அதுக்கு மேலே இருக்கு. ஓகே தான். இப்போ எந்த அம்பு எடுக்கலாம்? இது காலி கைஸ் இந்த அம்பு பார்த்தீங்களா? இன்னும் இது 3 தான் இருக்கு. வாங்க நம்மளும் ஃபயர் எடுப்போம். கொஞ்சம் கையில் பட்டன் மிஸ் ஆச்சு. சரி வாங்க அவன் டம்மி தான். இந்த பறவை மேலே விட்றான். ஜஸ்ட்டு மிஸ் அந்த பறவை. நெருப்பு இருக்கு. பறவைங்களா கொஞ்சம் கீழே இறக்கி விட்டாவீங்களேன். என்ன ஷீல்டு இருந்ததுனால எதுவும் ஆகலையோ? ஃபயர் ப்ரூஃபோ ஷீல்டு? ஃபயர் எடுத்துட்டான். நம்மகிட்ட ஷீல்டு இருக்க பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை கைஸ். நம்மளுக்கு இதை எடுத்து முடிச்சிடுறேன் கைஸ். இந்த பறவைங்க தொலை வர தாங்க முடியல. ஓகே ஷீல்டு தான் பட்டு இருக்க பிரச்சனை இல்லை. அவன் ஷீல்டை முதல்ல உடைச்சிடணுங்க. கிரீட்டிங்ஸ். இந்த வாட்டி அவன் ஷீல்டு உடஞ்சிடும் கண்டிப்பாக. ஓ சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். வார்ம் அப்லாம் பண்ணுறான். அது எங்கேயோ அடிக்க போகிறாரு. இதுக்கு தான் வார்ம் அப்லாம் அடிச்சிருவானோ? யோப்பா காய்ஸ் ஏமிங்க பார்த்தீங்களா? ஷீல்டு இருக்கணும் தப்பிச்சோம். இப்போ அவன் ஷீல்டு உடஞ்சிச்சு. இப்போ இந்த நெருப்பு வச்சா கொளுத்தி விடலாம். இதே அங்கே வைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ் கொளுத்தி விட்டான் அவன். என்ன மண்டையில் நெருப்பெரியுது. கோஸ்ட் ரைடர் ஆகிட்டாலும் கைஸ் கோஸ்ட் ரைடர் ஆகிட்டான் அவன். அந்த பறவை மேலே விட்றான். மிஸ். இப்போ நார்மல் அம்பே போதும்னு நினைக்கிறேன் அவன் முடிக்கிறதுக்கு. கரெக்டாக ஹெட்ஷாட் இருந்தால் கரெக்டாக இருக்கும் கைஸ். எரிஞ்சிட்டான். ஓகே ஓகே என்ன ரிவார்டு? சரி 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 சோகாமல் இருக்காது. கமான் சீரப் சீரப். அடுத்த இடத்துல பார்த்துக்கலாம். நம்மால் பார்த்தீங்களா திமிரா இருக்கோம். சரி சரி ஓவரா பண்ணாது. நெக்ஸ்ட்டு அதே டைம் கைஸ் ஒரு மேட்ச் முடிக்கவும் ஆட் வருது நடுவில். ஓகே தான் நினைக்கிறேன். சீக்கிரமாக ஸ்கிப் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை. சரி வாங்க எதனா அப்டேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாமா? இது என்னது ஹெல்மெட்? இங்கே பாருங்களா கண்ணாடிலாம் போட்டுக்கலாம். ஓ மாஸ்க்கு. வா இங்கே பார்த்தீங்களா கண்ணில் தீ பறக்குது. இதெல்லாம் லாக்கில் இருக்குது கைஸ். ஸோ இதெல்லாம் அன்லாக் நம்ம பண்ணிக்கலாம். என்னடா இது அயன் மேனோ? ஓகே இது என்னது? ஜூம் பண்ணி அடிக்கிறதா? எல்லாம் சும்மா அந்த டிசைனிங் ஆக மாட்டேங்காங்க கைஸ். ஸோ கேமில் எந்த எஃபெக்ட் இருக்கான்னு நினைக்கிறேன். மம்மியா? நெக்ஸ்ட்டு தாடியா? தீப்பொடி பறக்குது தாடியில். இது பார்த்தீங்களா? நம்ம அந்த பிளேயர் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இது என்னது அம்பு ஸ்டைல்லாம் மாற்றிக்கலாம் கைஸ். நம்ம வில்லையே மாற்றிக்கலாம் போல இருக்குது. இதில் டிசைன்ஸ்னா இருக்குது பாருங்கள் நம்ம வில்லுலாம். வா நெக்ஸ்ட் என்ன இருக்குது? நம்ம எமோஜியும் போடலாமா? டிசைனான எமோஜிஸ். இது காண்டு ஏற்றுறது.
இல்லை இல்லை, இது நம்ம காணானது, இது காண்டி ஏற்றுறது. என்னது இங்கே பார்த்தீங்க, வெள்ளை குறி காட்டுறது. இதெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஓகே, சரி வாங்க ஆரம்பிப்போம். ஸ்டார்ட் ஓப்பனிங் த பாக்ஸ். இன்னும் 2 hours இருக்குடா, அதுக்குள்ளே என்ன? ஸோ ஓகே, ப்ளே. A few moments later. கைஸ், கேமை முடிச்ச ஆடு, கேம் ஆரம்பிச்ச ஆடு. ஸோ ஆடு கொஞ்சம் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. சரி வாங்க பார்ப்போம். என்னடா பண்ணுற, வானத்து கேம் பண்ணுற? அப்பா காய்ஸ், இவன் கொஞ்சம் டஃப்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஷீல்டு இருக்கோ, நம்ம தப்பிச்சோம். நம்ம லேசர் விடலாம். ஃபஸ்ட்டு வாட்டி விடும் போது லேசர் எடுக்கலாம், மிஸ் ஆயிடுச்சுன்னா. ஃபஸ்ட்டு வாட்டி நார்மல் நம்பி எடுத்து நம்ம ஆங்கிள் பார்த்துக்கலாம். இந்த வச்சு விட்டாவீங்க. அப்பா குத்து மதிப்பு அடிச்சதுக்கு ஹெட்ஷாட்டா, சூப்பரு. அப்போ அதே ஆங்கிளாக ஃபாலோ பண்ணுறோம் நம்ம. ஏன்டா நான் அடிச்சது மேலே பட்டுதுடா. காட்டை கொளுத்தி விட்றாதுடா ஃபயர் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லேசர் எடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வச்சு அதே ஆங்கிள் வச்சு அடிக்கலாம். ஓகே, லேசர் அட்டாக் எடுத்தீங்க. பார்த்தீங்களா, அவங்க ஷீல்டும் காலி, அவன் லைஃபும் காலி. ஏய் போடா, அப்படி அடி வாங்கிட்டு அந்த வெறுப்பேத்துறியா? கம்மி தான் போகிறது உண்மையால. லேசர் வேணாம், அவன் ஷீல்டு இருக்குல்ல, அப்போ லேசரே ட்ரை பண்ணுவான். ஓ, அவனை தீச்சிரு. ஷீல்டு 8, லைஃப் 8. அட டம்மி பீஸு. ஆஹா, ஷீல்டு அந்த லேசர் அம்பு காலி கைஸ். சரி, இதை விட்டு விடுவோம். அவன் ஷீல்டு உடைய போதில்லை, அப்போ நார்மல் அம்பை வச்சு அந்த ஷீல்டை உடச்சிடலாம். கைஸ், இன்னும் 8 தான் இருக்குது. அடுத்த அம்போ நார்மல் அம்பை வச்சு நம்ம கதையை முடிச்சிடலாம். ஆஹா, ஜஸ்ட் மிஸ். ஷீல்டு வந்தனால தப்பிச்சோம். லைஃப் 8 தான் இருக்குது. ஸோ நார்மல் அம்பே போதும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. ஹெட்ஷாட்டாக ஒன்றா நல்லா இருக்கும் கைஸ். ஹெட்ஷாட் இதெல்லாம் ஏன் இங்கே ஸ்க்ரீன் இருக்க போய் அப்படிக்கா? எப்போ என்ன ஆச்சுதே தெரியல. இந்த பூச்சிங்க வேறு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. ஹெட்ஷாட் அடைச்சா. நம்மளுக்கு பாருங்க ஃபுல்லாக இருக்குது. 80 ஷீல்டு, 800 லைஃப். ஆஹா கைஸ், எரிச்சிட்டாங்க கைஸ் நம்மளை. மண்டையில் வேறு எரியுது. இந்த ஷாட்டில் முடிச்சாதான் எல்லாம் நம்மளை போட்டுருவான். ஹெட்ஷாட்டே. சரி கவலைப்படாத. தோத்தாலே சோகமாயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, 3 பொட்டி இருக்குது நம்மக்கிட்ட வெயிட்டிங்கில். ஓ, வீடியோ பார்த்தா +25. இந்த 25 வாங்காமையே வீடியோ வந்துட்டுருக்கு. A few moments later. கைஸ், போன வாட்டி நம்ம இந்த ஹெல்மெட்டு இவனை கஸ்டமைசேஷன் பண்ணுறது பார்த்தோம். அம்புங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அம்பை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓ, இந்த இது கிளிக் பண்ண சொல்லியிருந்தாங்க கைஸ். ஓகே. A few moments later. கைஸ், ஃபஸ்ட்டு ஆடு வந்து மினிமலாக இருந்தது. இப்போ எதை தொட்டாலும் ஆடாக வந்துட்டுருக்கு. ஆனால் டைமிங் கம்மியாக இருக்குது, சீக்கிரமாக ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ண ஆடு, கேம் ப்ளே பண்ண கிளிக் பண்ண ஆடு, ஜெயிச்ச ஆடு, தோத்த ஆடு, இது மாதிரி நிறைய டைம் ஆட் பண்ணுறது. ஓகே, டெவலப்பர்ஸ் வந்து இதனால தான் அவங்க ப்ளே வருது, அது ஓகே. பட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். சரி ஓகே, வாங்க நம்ம அம்பு அப்டேட் பண்ணுவோம். ஓகே கைஸ், நம்மக்கிட்ட இருக்க அம்பு இதெல்லாம். இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய அம்பு இருக்குது கைஸ். இது என்னது? வேம்பயர் அம்பா? இது எதுக்குன்னு தெரியலையே. வாவ், டிஸ்பலாம் அம்பே பயங்கரமாக இருக்கு. நெக்ஸ்ட்டு பாம். ஓகே, இது அங்கே போய் குத்தினோன்னே வெடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்கு. எந்த அம்பு? என்னங்க அது? ஜிம்மில் ஒர்க் அவுட் போகிற யூஸ் பண்ணதெல்லாம் அம்புல சொல்லி வச்சுருக்கீங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஆகும். எலக்ட்ரிக் நல்லா இருக்கும் கைஸ். பட்டவுன்னு அவன் மேலே பட்டவுன்னா ஷாக் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி அவன் மேலே பட்டவுன்னா ஷாக் வரும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு ஃப்ரீஸிங்கா. ஓ அவனை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவனோட ஒரு சான்ஸை வந்து கட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் ஃப்ரீஸிங்னால. ஏகப்பட்ட அப்டேட் இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ராக்கெட் வச்சுருக்கு. மல்டிபிள் ஷாட்டா? மல்டிபிள் ஷாட்னா எப்படி ஒர்க் ஆகும்? இதெல்லாம் ரொம்ப நாள் ஆடி அன்லாக் பண்ணால் தான். இப்போ எங்கே இருக்குது? லெவல் 26 தான் அன்லாக் பண்ணணும். இப்போ ரொம்ப நாள் ஆடினா தான் அன்லாக் பண்ண முடியும். கிளஸ்டரா? 2 அம்பு விடுவானோ? சரி ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம என்ன அப்டேட் பண்ண முடியுதா பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்காம என்ன அப்டேட் பண்ண முடியுதா பார்க்கலாம். இதுக்கு பவர் ஏற்றிக்கலாம் கைஸ். இது இருந்தால் தான் வந்து அந்த லேசர் பீம் படும்போது ஷீல்டு காட்டி விடுது, அவனோட லைஃப்பும் போகுது. ஸோ அதனால் வந்து இதுக்கு பவர் ஏற்றிக்கலாம். ஓ ரிசோர்ஸஸ் வேணுமா அதுக்கு? இந்த ஸ்க்ரூ வேணுமா கைஸ்? இப்போ நம்மளுக்கு ரிவார்டு வந்து பார்த்தீங்களா, அதில் தான் இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியும் போல இருக்குது. அப்போ இதெல்லாம் 10 ஆனால் தான் 600 கொடுத்து அப்டேட் பண்ண முடியும். நம்மளுக்கு இந்த ரிசோர்ஸும் தேவை, இந்த அப்டேட்டுக்கான காசும் தேவை. சரி ஓகே. இது என்னது? ஓ வில்லுக்கு பவர் ஏற்றது கைஸ் இது. ஸோ வில்லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரக்கட்டை மாதிரி ஏதாவது தேவையா? அதுக்கு 2000 கோல்டு காயின். ஓ இது லைஃபுக்கு. என்னடா எடுத்து என்கிட்ட தர? இது ஷீல்டுக்கு. எல்லாத்துக்கும் அப்டேட் இருக்கு. கொடியா? கொடிக்குமா? கொடி என்ன பண்ணும்? ஓ எக்ஸ்பீரியன்ஸ் போனஸ். நம்ம லெவல் வந்து ஏறுது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டு அது அதிகமாகும் போல இருக்கு. அப்டேட் பண்ணால் +5%. ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது பார்த்தீங்களா. A few moments later. சரி வாங்க அடுத்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளே ஃபார் ஃப்ரீ இங்கே இருக்கும். நடுவில் இது 2 ஏதோ நின்றுட்டு இருக்கு. ட்ரோன் மாதிரி வச்சுட்டு இருக்கு. இது மேலே படாமல் இந்த கேப் வழியாக அடிக்கணும். பிளான் பண்ணி அடிக்கணும். சரி ஓகே. டைம் போகுது. அடிச்சேன். இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஸ்டக்கல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணி தான் அடிக்கணும் போல இருக்குது. ஆனால் கொஞ்சம் கீழே வச்சு அடிக்கலாமா? ஷீல்டில் பட்டுச்சு. பரவாயில்ல, ஷீல்டை முதல்ல உடச்சா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காண்டாயிட்டாங்க அவன் காண்டாயிட்டான். ஜஸ்ட் மிஸ்ஸு. பறவையெல்லாம் போட்டு தள்ளிட்டியாடாப்பா. இழுத்து வாங்க. அந்த பறவை மண்டையிலே விழுந்துருச்சு கைஸ். A few moments later. நம்ம நார்மல் அம்பு அடித்தாலும் அவன் ஃபயர் ஆகிடும். நார்மல் அம்பு எடுத்துக்கலாம். இங்கே வச்சு அடிச்சா அப்பா அல்லப்பட்டோட குப்புறக்கம் வந்துட்டான். விக்ட்ரி. ஓகே ஸ்டார்ஸு காயின்ஸு. இது பாருங்க, இந்த பெட்டியெல்லாம் ரிவார்டெல்லாம் ஓப்பன் பண்ணோன்னா ரொம்ப நேரம் அவங்க இருக்கு. யூ கேன் கிளைம் யர் ரிவார்டா? ஓ இங்கே ஒரு ரிவார்டு வந்திருக்கு. கைஸ் லெவல் 3 அன்லாக் ஆகிடுச்சு. நியூ ஏரோ அன்லாக் ஆகிடுச்சு. நம்ம அந்த பாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பாம் ஏரோ, அந்த ஏரோ அன்லாக் ஆகிடுச்சு. வாங்க முடியுமா? இந்த பாம் ஏரோ ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓ நெக்ஸ்ட் லெவலுமா? சூப்பர். ஒரு பெட்டி. அடப்போடா, பெட்டி அங்கே இடமே இல்லை கிட்டப்பது. ஆனால் இது ப்ளே பண்ண சொல்லுது. ஓ சேஞ்ச் செட்டா? சேஞ்ச் பண்ணால் ஓகே கைஸ், நம்ம யூஸ் பண்ணுற ஸ்லாட்டில் வந்து பாம் வச்சுட்டோம். இப்போ நம்ம என்னென்ன வச்சுருக்கோம்னா ஃபயர் ஏரோ, அந்த கள்ளி செடி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ, அந்த லேசர் பீம் ஏரோ, பாம் ஏரோ. இப்போ நார்மல் ஏரோ டிஃபால்ட்டாகவே இருக்குது. இந்த பாம் ஏரோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். சரி ஓகே பேக் ப்ளே. என்னடா டான்ஸ் எல்லாம் ஆடினு இருக்கு கைஸ்? கொஞ்சம் டஃப்னு நினைக்கிறேன் கைஸ். எங்கே போகுது? இந்த ஜங்காலையும் போட்டு அந்த பறவையும் போட்டு. வாங்க இந்த பாம்பை செக் பண்ணி பார்க்கலாம். ஏம் கரெக்டாக இருக்குமா? பறவைங்களா போ. சீக்கிரம் போ. கொஞ்சம் கீழே வச்சு அடிக்கலாம் கைஸ். ஐயோ
எப்பா ஷீல்டில் பட்டுடுச்சு. அவன் லைஃப்பும் போயிருக்கு பாருங்க வெடிச்சதால. ஷீல்டு நல்லா டிக்ரீஸ் ஆயிருக்கு, அவன் லைஃப்பும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஏதாச்சும் பண்ணுறா. பாம்பு எடுத்துட்டு ஆகணும். அவனுங்க பார்த்தீங்களா வருதுங்க, மீனை பிடிச்சிட்டு போதுங்க. எங்கே மிஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பாம்பு எடுத்து அவன் ஹெட் ஷாட் அவன் மண்டையிலேயே போடுறாங்க. என்னடா செதறிட்ட? வித்தலாம் காட்டுறான். கைஸ் இன்னும் 35 இருக்கு லைஃபு. ஃபயரம் படுத்துட்டான், கோமாயிட்டான் போல இருக்கு. இந்த பறவை மேலே விட்றான். ஜஸ்ட் மிஸ் பறவை. நார்மல். காண்டாக்காத போ. கொஞ்சம் ஹெட் ஷாட் மட்டும் நல்லா இருக்கும். முடிஞ்சது கைஸ் அவன் கதை. விக்ட்ரி. சூப்பர். ஓகே கைஸ், நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கோம், அவன் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் போட்டிருக்கான். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இந்த கேமை பற்றி பேசிடலாம். இந்த கேம் வந்து சிம்பிளாக இருக்குது கைஸ். ஒரு ஸ்டிக் மேன் மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு அவன் வந்து அம்பு விடுற மாதிரி. ஸோ ஆப்போசிட்டில். ஸோ சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் இந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான அம்பு வில்லு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேரக்டரை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஷீல்டுக்கு பவர் ஏற்றிக்கலாம், லைஃப்க்கு பவர் ஏற்றிக்கலாம். ஸோ அப்டேட்ஸ் நிறைய இருக்குது, அப்கிரேட்ஸ். ஸோ அதனால் இந்த கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் இந்த கேம். என்ன கேட்டிங்கன்னா இந்த கேமுக்கு வந்து 4.5 ரேட்டிங் தருவேன். பட் இதில் சின்ன பிரச்சனை என்னென்னா நிறைய ஆட்ஸ் வருது கைஸ். ஸோ கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே ஆட்ஸ் வருது. ஆனால் அது கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரில. ஸோ இந்த ஆட் ரீசன் இதுக்காக வந்து நான் 4.2 தரேன். ஸோ -3.3 வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ரேட்டிங்கும் 4.2. ஸோ நீங்களும் அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரேட்டிங்கை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ ட்ரை பண்ணோன்னா, வேறு ஏதாச்சும் கேம் ப்ளே ட்ரை பண்ணோன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுத்துக்கலாம். ஓகே கைஸ், see you in the next video. Bye.